அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். யாழி குருகுலம் சார்பாக ஐ ஆம் யுனிக். நான் தனித்துவமானவன் அப்படின்ற ஒரு செஷனை நம்ம எடுத்துட்டு இருக்கோம். ஸோ இது ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். ஏன்னா அன்றாடம் ஒருத்தங்களும் என்ன அவங்களுக்கு தேவைப்படுதோ அதெல்லாம் நம்ம வாழ்வியலுக்கு தேவையான வழிகாட்டுதல் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இதெல்லாம் நம்ம ஒரு வழிகாட்டுதல் அப்படின்றத விட எல்லாமே லேர்ன் பண்ணிட்டு தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆஹ், ஒரே நிமிஷம். எல்லாருமே லேர்ன் பண்ணிட்டு தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆஹ், கொண்டாந்துருக்கோம். யூடியூப் வீடியோ தெரியலன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. தெரியுது சொல்லுங்க. வீடியோ ஆஃப் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஒரே நிமிஷம். Yeah. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இந்த 23 நாட்கள் முடிஞ்சோடனே 7 நாட்கள் எக்ஸ்ட்ரா நமக்கு டைம் இருக்கும். இந்த 7 நாட்கள் டைம்ல நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, புதுசா ஒரு விஷயங்கள் நம்ம கொடுப்போம். அது ஃப்ரீ. எல்லாருக்குமே ஃப்ரீ. யார் வேணாலும் பார்க்கலாம். யார் வேணா கேட்கலாம். ஸோ லைவா பார்க்கணும் அப்படின்னா 5 நீங்க வந்தீங்கன்னா லைவா பார்க்க முடியும். இல்ல அப்படின்னா யூடியூப்ல தான் நீங்க போய் பார்க்கணுன்ற மாதிரி இருக்கும். ஸோ எனிவே சாரி, லைவா பார்க்கலாம். ஸோ இதுல நம்ம நிறைய சொல்லி கொடுப்போம். ஆனா இதுல இன்னைக்கு சொல்ல போறது ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். எக்ஸ்பீரியன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் தான் இன்னைக்கு நம்ம சொல்ல போறோம். எக்ஸ்பீரியன்ஸ்னா என்ன அப்படின்னா அனுபவம். அனுபவம் அப்படிங்கிறது தான் ஒரு எக்ஸ்பீரியன்ஸை. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் கோஷன்ட் அப்படின்னு ஒன்று சொல்ல போறோம். அனுபவ திறன் அப்படின்னு சொல்லலாம், இல்ல அனுபவ நுண்ணறிவு அப்படின்னு சொல்லலாம், இல்ல அனுபவ திறன் அளவுகோல் அப்படின்னு சொல்லலாம். ஏன் நிறைய பேருக்கு உடனே வேலை கிடைக்குது, நிறைய பேர் ஒரு மாதிரி வேற லெவல்ல ஜாப் எல்லாம் கிடைக்கும் அந்த மாதிரி இருந்தாங்கன்னா அதுக்கெல்லாம் காரணம் அனுபவம். அந்த அனுபவம் ஒருத்தங்களுக்கும் இன்னொருத்தங்களுக்கும் மாறுபடுது. அனுபவம் மட்டும் இல்ல, புரிந்து கொள்ளுதலோட விஷயம் ரொம்ப மாறுபடுது. ஸோ புரிந்து கொள்ளுதல் அப்படின்றது ரொம்ப மாறுது. ஒரே நிமிஷம். நான் பேசுறது உங்களுக்கு எல்லாருக்கும் கேட்கும்னு நினைக்கிறேன். ஓகே, நன்றி. ஸோ இந்த புரிந்து கொள்ளுதலை அதாவது புரிந்து கொள்ளுதல் எந்த அளவுக்கு இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் ஒருத்தங்க கேள்வி கேட்கும்போது பதில் சொல்ல முடியும். அது மாதிரி ஒருத்தங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்க முடியும். ஒரு ட்ரெயினர் ஒருத்தங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறாங்கன்னா அந்த புரிந்து கொள்ளுதலோட அளவை பொறுத்து தான் ட்ரைனிங் கொடுக்க முடியும். அவங்க புரிந்து கொள்ளுதலோட அளவு கம்மியா இருந்துச்சுன்னா நீங்க இன்னொருத்தங்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடியாது. நீங்க பிறந்ததுல இருந்து இன்னைக்கு வரலும் ஒருத்தங்க இன்னொருத்தங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு தான் இருக்காங்க. நம்ம லேர்ன்டு. நம்ம மனிதர்கள் எப்பயுமே மனிதர்களை பொறுத்தவரையிலும் பிறந்துதான் மனிதர்களை பொறுத்தவரையிலும் பிறந்ததுக்கு அப்புறம் லேர்ன் பண்ணும். லேர்ன் பண்ணி தான் ஒன்னொன்னையும் கத்துக்கிறாங்க. குரங்கு கூட கிட்டத்தட்ட குரங்கு கூட, ஏன்னா குரங்குலேருந்து மனுஷன் வந்தாங்கன்ற ரூபம் கரெக்டா இல்லையா தெரியாது. ஆனாலும் அது கூட லேர்ன் தான் பண்ணுது, சொல்லி கொடுக்குது. அதோட குட்டிக்கு சொல்லி கொடுக்குது எப்படி ஏறணும் இறங்கணும் எல்லாத்தையும். ஆனா மத்த எந்த மிருகமும் சொல்லி கொடுக்காது. சோ மனிதர்கள் இன்னும் சொல்லிக் கொடுக்கணும். நாடகம் சொல்லிக் கொடுக்கணும், பேச சொல்லிக் கொடுக்கணும், பாட சொல்லிக் கொடுக்கணும், சொல்றதை திருப்பி சொல்லணும், ரிப்பீட் பண்ணும். ரிப்பீட்டேஷன் இஸ் த மாஸ்டர் ஆஃப் ஸ்கில்னு சொல்லுவாங்க. திருப்பி 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 ரிப்பீட் பண்ணும். இதெல்லாம் எப்படி இருக்கும்னா அனுபவம், முந்தைய அனுபவம் இருக்கு. சரி, இந்த அனுபவம் மட்டும் போதுமா அப்படின்னா என்ன ஒரு பெரிய இந்த மனிதர்களோட பெரிய விஷயம் என்னன்னா ஏஜ் அப்படின்னு ஒரு ஃபேக்டர் ஒண்ணு இருக்கும்.
அந்த ஃபேக்டர்ல வந்து நிறைய பேருக்கு இப்போ 60 30 வயசு 40 வயசு இது எல்லாரையும் குறிப்பிட்டு சொல்லல, ஒரு சில பேர் தான். இது வந்து எல்லாருக்கும் கிடையாது, ஒரு சில பேர் தான். எல்லாத்தையும் நான் என்ன சொல்றேனோ அது எல்லாமே ஒரு சில பேருக்கு தான் அப்ளை ஆகும். பெரும்பான்மையானவர்களுக்கும் அப்ளை ஆகும், ஒரு சில பேருக்கும் அப்ளை ஆகும். ஸோ அதனால நான் வந்து சொல்றத நீங்க ஒரு கன்சிடர் பண்ணி பாருங்க. எப்படின்னா, இப்ப அவங்க ஒரு விஷயம் கத்துட்டு இருக்காங்க வாழ்க்கையில அப்படின்னா, 75 வருஷமா இருக்கும். நான் சொல்றது பெர்ஃபெக்ட்டா இருக்கும்னு அவங்க நம்புவாங்க. ஆனா 75 வருஷம் கழிச்சு, 80 வருஷம் கழிச்சு அவங்க சொல்றது ஆணித்தரமா இருக்கும்னு ஒரு பெர்சன் நம்புவாங்க. லேர்ன் பண்ணிக்க மாட்டாங்க. புதுசா வர விஷயத்த. எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ் நான் சொல்றேன்ப்பா. அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு கதை அப்படிம்பாங்க. ஆனா புதிய சிந்தனை, புதிய விஷயம் அத பார்க்கிறவங்களுக்கு வந்து டிசப்பாயிண்டடா இருக்கும். ஏன்னா வந்து இந்த என்னடா இது பெருசு இப்படி சொல்லிடுச்சு அப்படின்ற மாரி இருப்பாங்க. யங்கா இருக்கவங்க செய்ய முடியும்னு இருக்கு. உண்மையாலுமே அந்த ஓல்டு பெர்சன் ஒரு 80 இயர்ஸ் ஓல்டு பெர்சன் வந்து 80 வயசு ஓல்டு பெர்சன் வந்து சொல்லும்போது அது தவறாக கூட இருக்கலாம். சரியாகவும் இருக்கலாம். ஏன்னா அது கரெக்ட்டா இருக்குமா, இருக்காதா அப்படின்றது அந்த கால சூழல பொறுத்து இருக்கு. அந்த விஷயத்த பொறுத்து இருக்கு. ஏன்னா அவங்க 100% நம்புவாங்க. இந்த மாரி பண்ணா தப்பா தான் நடக்கும்னு. ஆனா அந்த விஷயம் கரெக்ட்டா நடந்துரும். இப்ப பிரச்சனை என்ன அப்டின்னா, அந்த விஷயத்த பண்ணி சரி பண்ணிட்டாங்கன்னா, தெரியல அ இது கூட கரெக்ட் தான் அப்டின்னு சொல்லிட்டு அவங்க எஸ்கேப் ஆயிடுவாங்க. அதே சமயத்துல அது தப்பா நடந்துச்சுன்னா, நான் தான் அப்பயே சொன்னனே அப்டிம்பாங்க. ஸோ இந்த 2 விஷயம் தான் அவங்க பெரியவங்களால சொல்ல முடியும். ஒரு விஷயம் ஆனா, அத கேட்டு நடந்துக்கிறது, நடக்காம இருக்கிறது நம்ம எந்த அளவுக்கு ரிஸ்க் எடுத்து அந்த விஷயத்த பண்றோம், ஒரு விஷயத்த பண்றோம். அத பண்ண முடியாதான்ற அனாலிசிஸ் ஸ்கில் எல்லாம் யார்கிட்ட இருக்கணும்னா, புதுசா வந்து செய்றவங்கள்ட்ட இருக்கணும். ஓல்டு ஜெனரேஷன்லேருந்து நியூ ஜெனரேஷன். ஏன்னா இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போறதே அ எக்ஸ்பீரியன்ஸ் கொஷன்ட். ஸோ ஒரு சில பேர் ஓல்டு ஜெனரேஷன்ல வந்து அவங்க செம்ம எக்ஸ்பீரியன்ஸ்டா இருப்பாங்க ஒரு சில விஷயத்துல. ஆனா எல்லாமே வந்து அவங்க சொல்ற மாரி நடக்கணும்னு இல்ல. ஏன்னா கரண்ட் ட்ரெண்ட்ல மாறி இருக்கலாம். கரண்ட் ட்ரெண்ட்ல மனிதர்களோட வாழ்வியல் மாறி இருக்கலாம். மைண்ட் செட் மனோநிலை மாறி இருக்கலாம். நெறைய விஷயம் மாறி இருக்கும். நெறைய விஷயம் மாறி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப வந்து அவங்க வந்து அவங்க நெனச்சு அவங்க அனுபவப்பட்டது, "ஏய் நான்லாம் எவ்வளோ 40 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் தெரியுமா? 50 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் தெரியுமாம்பாங்க." ஆனா அவங்க எக்ஸ்பீரியன்ஸும் ஃபெயில் ஆகும் ஒரு இடத்துல. அதனால தான் இப்போ வந்து புதிய சிந்தனை வேணும், புதிய விஷயம் செய்யணும்னு சொல்லிட்டு நெறைய பேர உள்ள கொண்டாடுறாங்க. ஸோ புதிய சிந்தனை, புதிய விஷயங்கள், புதுசா நெறைய செய்யணும் அப்படின்றதுக்காக உள்ள நெறைய பெர்சன்ஸ கொண்டாடுறாங்க. நம்ம வந்து பகுதிக்கு போயிடலாம். ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, முதல்ல வந்து அனுபவத்திறன் அப்படின்றது வந்து தனிப்பட்ட அதானும் ஒ மற்றும் தொழில்முறை அனுபவங்கள், பயிற்சி, நல்ல தீர்மானங்கள், அதுவும் டிசிஷன் எடுக்கிறது மற்றும் புதுமைக்காக பயன்படுத்தும் திறன் அப்படின்னு சொல்றோம். ஏதோ புது விஷயத்த செய்றதுக்கு. அதானும் எக்ஸ்கியூ அப்படின்றது வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கொஸ்டின் அனுபவ நுண்ணறிவு. அது நீங்க எப்படி அ பார்க்குறீங்க அப்படின்னா, அப்படிங்கிறத பொறுத்து இருக்கு. ஆ எப்படி பார்க்குறீங்கன்றத விட, எப்படி செயல்படுத்துறீங்க அப்படிங்கிறது தான் முக்கியம். நீங்க பார்க்குற விதமும், செயல்படுத்துற விதமும் வேற வேற மாரியும் இருக்கலாம். ஒண்ணாவும் இருக்கலாம் எக்ஸ்பீரியன்ஸ் கொஷன்ட்ட. ஸோ உயர்ந்த எக்ஸ்பீரியன்ஸ் கோஷன்ட் இருக்கவங்க வந்து சீக்கிரமா ஏத்துக்குவாங்க எதா இருந்தாலும். நெறைய கத்துக்குவாங்க. ஆ எளிமையா வந்து ஆ சமரசம் செய்ற மாரி, அதெல்லாம் ஈஸியா எடுத்துக்கிற மாரி பண்ணுவாங்க. இதான் வந்து ஒரு ஹை எக்ஸ்பீரியன்ஸ் கோஷன்ட்ன்னு சொல்லுவாங்க. அத ஒரு ஐஸ் பிரேக்கர் விஷயம். நாம ஒரு சின்ன விளையாட்ட தொடங்கலாம். வந்து உங்கள வந்து மிகவும் பாதித்த ஒரு அனுபவத்த வந்து நினைவுல எடுத்துக்கங்க. அது ஒரு 30 மினிட்ஸ் எடுத்துக்கிட்டு, ஸோ 2, 3 பேர்கிட்ட நீங்க வந்து அத பத்தி சொல்லுங்க. இது ஒரு சின்ன ஒரு அனுபவம் தான். ஏன்னா ரொம்ப பாதித்ததுன்னு சொல்லும்போது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். சரி, என்னோட ஐஸ் பிரேக்கர் ஆக்டிவிட்டின்னு இதுக்கு பேர் சொல்லுவாங்க. இந்த ஐஸ் பிரேக்கர் ஆக்டிவிட்டில என்னோடதே சொல்றேன். இப்ப நான் ஒரு ஜாபுக்கு போயிருந்தேன். நான் ஆக்சுவலா என்ன சொல்லியிருந்தேன்னா,
யா நான் ஒரு ஜாபுக்கு போயிருந்தேன். அந்த ஜாப்ல வந்து நிறைய அனுபவங்கள். அது ஐடினா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. அந்த ஐடில போய் நான் ஒர்க் பண்ணும்போது ஒரு 2 வருஷம் ஒர்க் பண்ணியிருப்பேன். 3வது வருஷம் வரும்போது என்னோட சீனியர் ஒருத்தங்க சொன்னாங்க. 2 1/2 வருஷம், 1 1/2 வருஷம், 1 1/4 வருஷம் ஒருத்தர் சொன்னாரு. புதுசா ஒருத்தரை கொண்டாந்து இணைச்சாங்க. அப்போ வந்து சொன்னாங்க, "நீங்க அந்த பையனுக்கு கம்மியா சொல்லிக் குடு. பாதி விஷயம் சொல்லிக் குடு, பாதி விஷயம் சொல்லிக் குடுக்காதன்னாங்க." ஆனா என்ன மீறி நான் என்ன பண்ணேன்னா, எல்லாத்தையுமே சொல்லிட்டேன். எண்ட் டு எண்ட் சொல்லி எல்லாத்தையுமே அவங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன். என்ன ஆயிடுச்சுன்னா, என்ன ஒரு கட்டத்துல வந்து எடுத்துடலாம் அப்படின்னு மூவ் பண்ணிட்டாங்க. என்ன ஒரு கட்டத்துல வந்து எடுத்துட்டாங்க. எடுக்கிற அளவுக்கு போயிடுச்சு. என்ன அந்த ப்ராஜெக்ட்ட விட்டு டிட்டாச் பண்ணியே வச்சாங்க. நடுவுல ஒரு பிரச்சனை வந்துருச்சு. அந்த புது பெர்சனால அதுக்கு ஐடியா தெரியல. எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு நினைச்சுட்டா, எக்ஸ்பீரியன்ஸ்னா ஒண்ணும் இல்ல. எக்ஸ்பீரியன்ஸ்னா முன்னாடி பண்ணது எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ் வராது. எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னா என்னன்னா, ஒரு பிரச்சனை வந்துச்சு, ஒரு ப்ராப்ளம் வந்துச்சுன்னா, அந்த ப்ராப்ளம் சால்விங் கேப்பபிலிட்டி அந்த நேரத்துல தேடி, அலசி, ஆராய்ஞ்சு அத எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்றத கண்டுபிடிக்கிறது. அந்த ப்ராப்ளம்க்கு வந்து என்ன சொன்னாங்கன்னா, என்ன கூப்பிட்டாங்க. நான் சொல்லிட்டேன், நான் செய்யும்போது நான் எதையும் சொல்ல மாட்டேன். அப்படி நீங்க என்ன கேட்டீங்கன்னா, நான் நான் செய்றது என்ன செஞ்சாலும், அ நான் உங்கள்ட்ட அப்ரூவல் கேட்பேன். செய்றது ஓகேயான்னு. நீங்க அப்ரூவல் குடுத்தா தான் நான் செய்வேன். குடுக்கலன்னா செய்ய மாட்டேன் அப்படின்னு. வேற வழியே இல்ல அவங்களுக்கு. ப்ராப்ளம் சால்வ் ஆகணும். நீ என்ன செஞ்சாலும் நான் அப்ரூவல் குடுக்குறேன். நீ இத பண்ணா அப்ரூவல் குடுக்குறேன். நீங்க யோசிச்சுட்டு செஞ்சீங்கன்னா, நான் விட்டு போயிட்டே இருப்பேன்னேன். அப்புறம் பிரஷர் வந்து பிசினஸ் சைட்லேருந்து டெக்னிக்கல் மேனேஜருக்கு பிரஷர் வந்துச்சு. அப்ப என்ன செஞ்சாங்க, அப்ரூவல் உடனே குடுத்துட்டாங்க. நான் என்ன செஞ்சாலும் உங்களுக்கு சொல்ல மாட்டேன் அப்டின்னேன். ஏன்னா ஏற்கனவே சொன்னத வச்சு தான், ட்ரெய்னிங் குடுத்தத வச்சு தான் என்ன அந்த ப்ராஜெக்ட்ட விட்டே ரிமூவ் பண்ணாங்க. ஆனா, இந்த டைம் நான் சொல்ல முடியாதுன்ட்டேன். என்னோட நாலேட்ஜ உங்களுக்கு ஷேர் பண்ண முடியாதுன்ட்டேன். ஏன்னா நாலேட்ஜ் எல்லாம் எடுத்துக்கிட்டாங்கன்னு நெனச்சுட்டு பண்ணாங்க. அதுக்கப்புறம் இத ஏன் சொல்லலன்னு என்ன கேட்டாங்க. ஆக்சுவலா அந்த விஷயம் அன்னைக்கு தான் அந்த விஷயமே எனக்கு தெரியும் எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு. அந்த ப்ராப்ளம்க்கு அந்த இக்கட்டான சமயத்துல தான் நான் சொல்யூஷனே கண்டுபிடிச்சேன். இத தான் வந்து இன்டெலிஜென்ட் கோஷன்ட்ல வரும். ஜீனியஸ் கோஷன்ட்ல வரும். இன்டெலிஜென்ட்ன்றத விட ஜீனியஸ் கோஷன்ட்ல வரும். நம்ம வந்து எல்லா விஷயத்தையும் சொன்னோம்னா, சொல்றத அப்படியே எடுத்துட்டு நடக்கிறது ஒரு விஷயம் இருக்கு. அது வந்து எஸ்ஓபி. சிஸ்டமேட்டிக் ஆப்பரேட்டிங் ப்ரொசீஜர்ன்னு சொல்லுவாங்க. எஸ்ஓபின்னு. எஸ்ஓபி வந்து சொல்றத அப்படியே செய்றது எஸ்ஓபி. இன்னைக்கு சொல்றத அப்படியே செய்றதுக்கு ரோபோட் இருக்கு. நெறைய பேர் இருக்காங்க. ஆனா, நம்ம அந்த ப்ராப்ளம் வந்து ஆப்ட்டா, ஈஸியா, ஸ்பீடா எப்படி சொல்யூஷன் குடுக்குறோன்றது தான் மனுஷங்க. ஏன்னா, இன்னைக்கு வந்து எல்லா சிஸ்டமும் சொல்றத செய்யும். அத விட ஏஐ வந்து அத விட பெஸ்ட்டா சொல்லும். ஏஐ. இன்னைக்கு ஏஐ கிட்ட வந்து ஸ்டடீஸ்க்கு போவாங்களா? அப்படின்னா நிச்சயமா போமாட்டாங்க பசங்க. படிப்பாங்க. ஆனா, முழுசா படிப்பாங்கன்னா படிக்க மாட்டாங்க. ஏன்னா, ஹியூமன் டச் எமோஷனோட வேல்யூ வேணும். அதுகிட்ட எமோஷன் இருக்காது. அது ஒரே ஒரு ப்ராப்ளம் ஏஐ கிட்ட இருக்கிறது எமோஷன் மட்டும் இருக்காது. எவ்வளவு வேணா நாலேட்ஜ் குடுக்கும். என்ன கேள்வி கேட்டாலும் சொல்லும். ஆனா எமோஷன் குடுக்காது. அதனால அ இந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் தேவைப்படுது ஹியூமன் பீயிங்க்கு. அது மாரி அந்த இடத்துலயும் வந்து என்ன பண்ணாங்கன்னா, இன்டெலிஜென்ட்டா அந்த ஏன் இத சொல்லிக் குடுக்கலன்னாங்க. எனக்கே அந்த ப்ராப்ளம் வந்ததுக்கு பிறகு தான் நான் சொல்யூஷன் கண்டுபிடிச்சேன். எங்கேயாச்சும் ட்ரெய்னிங் எனக்கு குடுத்தாங்களா? நீங்க குடுத்தீங்களான்னு கேளுங்கன்னு நான் சொல்லிட்டேன். அத யாருமே ட்ரெய்னிங் குடுக்கலன்னு எல்லாருமே ஒத்துக்கிட்டாங்க. என்னோட சீனியர் பெர்சன்லேருந்து எல்லாருமே டெவலப்பர் வரலும், இது எப்படி இந்த இடத்துல நீங்க பண்ணீங்கன்னு என்ட்ட வந்து கேட்டாங்க. நான் சொல்ல முடியாதுன்ட்டேன். ஏற்கனவே சொன்ன விஷயம், அது ஒண்ணும் நாலேட்ஜ் ஷேரிங் பண்ணதுனால எனக்கு வந்த ப்ராப்ளம்னால, இந்த வாட்டி நான் நாலேட்ஜ் ஷேரிங் பண்ணல. ஸோ இந்த இடத்துல என்ன இருக்குன்னா, உங்க அனுபவங்கள வந்து ஷேர் பண்றதும் ஒரு விதம் இருக்கு. ஷேர் பண்ணாம இருக்கதும் ஒரு விதம் இருக்கு. இதுதான் என்னோட அனுபவம். ரொம்ப கிரிட்டிக்கலா பார்த்து அனுபவத்த ஷேர் பண்ணாலும், நம்மள மீறி போக ஆரம்பிப்பாங்க. நம்மளையே வந்து இப்போ அதே அனுபவத்த ஷேரே பண்ணலன்னா, நீங்க தான் எல்லா வேலையும் செய்யணும். நீங்க தான் எல்லா வேலையும் செய்யணும்னா, நீங்க வேற வழியே இல்ல. நீங்க தான் எல்லா வேலையும் செஞ்சாகணும். அனுபவத்த ஷேரே பண்ண முடியாது. எனக்கு மட்டும் தான் தெரியும் அப்படின்னு நீங்க எல்லாத்தையும் நினைச்சுட்டு இருந்தீங்கன்னா, நீங்க தான் எல்லா வேலையும் செய்யணும்.
உங்களுக்கு வேலைக்கு வரவங்க பார்த்துட்டு தான் இருப்பாங்க. அவங்க வேலைக்கு வந்து உட்கார்ந்துருப்பாங்க. நீங்களே எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சுட்டு போன்றுவீங்க. அப்புறம் நான் ஏன் வேலைக்கு வரணுன்ற மாரி இருக்கும். ஸோ அப்போ அந்த அனுபவத்த வச்சு யாருக்கு எந்தெந்த இடத்துல குடுக்கணும்னு சொல்லலாம். அடுத்தது வந்து ஒரு 3 முக்கியமான விஷயம் இந்த அனுபவத்துல சொல்லுவோம். கவனம், பிரதிபலிப்பு, செயல்பாடு. கவனம்னா என்ன? அவேர்னஸ். உங்க அனுபவங்களோட மதிப்ப வந்து அடையாளம் காண்பதற்கு வந்து அதனால உங்க அனுபவங்கள அவங்க அனுபவ மதிப்ப அடையாளம் காண்பது வந்து முக்கியம். என்னன்னா எக்ஸ்பீரியன்ஸ வேல்யூவேஷன் பண்றது. தினம் நிகழ்றது உங்களோட உணர்வுகள் மற்றும் பாடங்கள வந்து கவனமா பார்க்க ஆரம்பிக்கணும். எவ்ரிடே என்ன நடக்குதுன்னு அதுக்கு பேர் ஜர்னலிங்னு கூட சொல்லலாம். பிரதிபலிப்பு அப்படின்னா ரெஃப்ளெக்ஷன். பிரதிபலிப்பு அப்படின்றது வந்து ஒரு நிகழ்வை ஞாபகமாக மாற்றுறது. ஒரு விஷயத்த வந்து ஒரு அழகான ஞாபகமா மாற்றுறது. ஒரு ஓவியம் மாரி மாற்றுறது. பிரதிபலிக்காமல் அதுவும் வெறும் நிகழ்வா இருக்குது. ரிஃப்ளெக்ஷனா இருந்துச்சுன்னா, அது திருப்பி திருப்பி நிக்கும். நீங்க நெனச்சு பார்த்தீங்கன்னா, 4வது படிக்கும்போது ஒரு சில நினைவுகள்லாம் வந்து ஞாபகமாவே மாறிடும். மெமரியில போய் ரெக்கார்ட் ஆயிடும். இதுக்கு பேர் தான் எக்ஸ்பீரியன்ஸ போய் உள்ள ஸ்டோர் பண்ணிறது. இந்த லைஃபே என்னன்னா எக்ஸ்பீரியன்ஸ் தான். வாழ்க்கையே என்னன்னா எக்ஸ்பீரியன்ஸ் அனுபவம் தான். ஸோ உதாரணமாக வந்து கிப்ஸ் ரெஃப்ளெக்டிவ் சைக்கிள் அப்படின்ற ஒரு முறைய பயன்படுத்தலாம். இதுல எப்படி இருக்கும்னா, மதிப்பீடு செய்றது, நீங்க என்ன செய்றீங்களோ அத விவரிக்கிறது, சொல்றது, மதிப்பீடு செய்றது, பகுப்பாய்வு செய்வது, அனாலிசிஸ்ன்னு சொல்லுவோம். மதிப்பீடுக்கும் பகுப்பாய்வுக்கும் வித்தியாசம் இருக்கும். மதிப்பீடுனா 1லேருந்து 100 வரலும். நீங்க ஒரு எக்ஸாம் எழுதிருக்கீங்க அப்படின்னா 1லேருந்து 100 வரலும் அ பாயிண்ட் வச்சு இது கரெக்ட்டா இது கரெக்ட்டான்னு ஏற்கனவே டெஸ்ட் பண்ணிட்டு ஓகேன்றது. அதுக்கப்புறம் அந்த மதிப்பீடு செய்யும்போது பகுப்பாய்வு அப்படின்றத அத பிரிச்சு அனாலிசிஸ் பண்றது. மதிப்பீடு செஞ்சிருவீங்க. மதிப்பீடு செஞ்சதுக்கு அப்புறம் அனாலிசிஸ் பண்றது, நீங்க என்ன விதமா அத சொல்ல வந்திருக்கீங்கன்றது அனாலிசிஸ் பண்றது. ஸோ அதுக்கு அடுத்தது வந்து பாடங்களை வந்து கற்றுக்கொண்ட அடுத்தது அப்ளிகேஷன் அப்படிம்பாங்க. அதாவது அவேர்னஸ், ரிஃப்ளெக்ஷன், அப்ளிகேஷன். இததான் வந்து கவனம், பிரதிபலிப்பு, செயல்பாடு அப்படின்னு சொல்றோம். அந்த அப்ளிகேஷன்னா என்னன்னா, பாடங்கள வந்து கற்றுக்கொண்ட பிறகு அத வந்து செயல்படுத்துறது. இங்க நெறைய பேர் என்னன்னா, பாடங்கள கத்துக்கொண்டுட்டே போவாங்க, செயல்படுத்த மாட்டாங்க. இன்ஃபர்மேஷன் போதையில சிக்கிட்டாங்கன்னு சொல்ற நம்ம சுரேஷ் சொல்ற மாரி இன்ஃபர்மேஷன் போதையில சிக்கியிருப்பாங்க. ஸோ முழுசா வந்து தெரிஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. நெறைய தெரிஞ்சுக்கணும்னு அது ஒரு டைம் கூட செயல்படுத்த மாட்டாங்க. ஆனா அத செயல்படுத்துறது தான் முக்கியமான அனுபவம். அதான் அப்ளிகேஷன் அப்படிம்பாங்க. அப்ளிகேஷன்னா அப்ளை பண்றது. அப்ளிகேஷன்றது செயல்பாடு அப்படின்னு அர்த்தம். சோதனை செய்வதில் தோல்வி அடைஞ்சாலும் பரவாயில்ல. தோல்வி ஒரு புதிய முயற்சிக்கான பாடம் அப்படின்றாங்க. ஒரு விஷயம் செய்றோம். அது தப்பாயிடுச்சு அப்படின்னோன உடனே வந்து திட்டி குவிச்சிருவாங்க. அந்த மாரி செய்யாம, அதுவும் ஒரு பாடமா எடுத்துக்கலாம். ஏன்னா அது தான் எக்ஸ்பீரியன்ஸு. இந்த ஒரு பயிற்சியோட வழிகாட்டல் எப்படின்னு சொல்றேன். ஒரு எளிய உதாரணத்த வந்து நான் குடுக்குறேன். ஒரு மேலாளர் வந்து தனது குழு சீராக செயல்படலை அப்படின்றத கவனிக்கிறாரு. அப்புறம் வந்து தன்னுடைய முந்தைய அனுபவங்கள வந்து பிரதிபலிக்கிறார். ரெஃப்ளெக்ட் பண்றாரு. முன்னாடி என்ன நடந்துச்சோ, அத இம்ப்ளிமெண்ட் பண்ண ட்ரை பண்றாரு. அதாவது செயல்படுத்த ட்ரை பண்றாரு. அங்க மைக்ரோ மேனேஜ்மென்ட்ன்றது தோல்வி அடையுது. சின்ன சின்ன விஷயத்தையும் கவனிக்கிறாங்க. அப்புறம் புதிய முறையில வந்து அவரு டெலிகேட் செய்ய திட்டமிடுறாரு. அதுக்கப்புறம் ஆ அந்த மாரி செய்றாரு. ஸோ மைக்ரோ மேனேஜ்மென்ட்னா என்ன அப்டின்னா, ஒரு சில குழந்தைங்களுக்கு, ஒரு சில பெரியவங்களுக்கு, ஒரு சில ஈவன் வந்து ரிலேஷன்ஷிப் வந்து உடையறதுக்கு காரணம் மைக்ரோ மேனேஜ்மென்ட். அப்பா பையனா இருக்கலாம், அம்மா பொண்ணா இருக்கலாம், இல்ல பேரண்ட்ஸா இருக்கலாம், ரிலேட்டிவா இருக்கலாம், இல்ல ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம். இல்ல எல்லாமே. இந்த மைக்ரோ மேனேஜ்மென்ட் அப்டின்றது வந்து நெறைய பேருக்கு புரியாது. நுண்ணிய அளவுல வந்து உங்கள கண்காணிக்கிறது. இது எப்படின்னா, நீங்க காலைல ஏஞ்சோனயே பல்லு வெளக்கிட்டீங்களா? அப்படின்னு கேட்பாங்க. ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டீங்களான்னு கேட்பாங்க.
5 நிமிஷத்துக்கு ஒரு டைம் ஃபேஸ் வாஷ் பண்ண சொன்னனே, ஃபேஸ் வாஷ் பண்றீங்களான்னு கேட்பாங்க. இப்படி நெறைய கேட்பாங்க. இப்படி நெறைய கேட்பாங்க. ஆ நெறைய கேட்பாங்க அப்படின்னும்போது நமக்கு ஒரே மாரி குழப்பமா இருக்கும். என்ன இவ்ளோ கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எப்ப பார்த்தாலும் எல்லாத்தையும் ஒரு கேள்வியா கேட்டு அவங்க செஞ்சுட்டாங்களா இல்லையான்னு உறுதி பண்ணுவாங்க. அதுதான் மைக்ரோ மேனேஜ்மென்ட். அந்த மாரி செஞ்சா நெறைய பேர் வேலையே செய்ய மாட்டாங்க. அப்போ வந்து விட்டுருவாங்க. அதனால அது மாரி செய்யக்கூடாது. அதையும் செய்யலாம், செய்யக்கூடாது. இந்த 2 விஷயமும் இருக்கு. அடுத்தது வந்து கேஸ் ஸ்டடி. இதுல இருந்து அவங்க எப்படி அணுகுறாங்க அப்படிங்கிறத நீங்க வந்து சொல்லலாம். அதனால நீங்க இப்ப நான் சொல்லியிருந்தேன். நீங்க என்ன மாதிரி வந்து மேனேஜ்மென்ட் செய்றீங்கன்னு சொல்லிட்டு. செஞ்சுட்டாங்களா இல்லையான்னு கேட்கலாம். ஏன்னா இந்த மைக்ரோ மேனேஜ்மென்ட்ல வந்து ஒரு கண்ட்ரில இருக்கவங்களும் ஒரு மாதிரி இருப்பாங்க. ஸோ யுஎஸ்ஸ பொறுத்தவரையிலும் நம்ம ஒரு விஷயத்த குடுத்துட்டோம்னா, ஒரு 1/2 மணி நேரம், 1 மணி நேரம், 2 மணி நேரம் கூட எடுத்துப்பாங்க. 1 நாள் கூட எடுத்துப்பாங்க. ஃப்ரீயா விட்டுருவாங்க. ரிலாக்ஸா விட்டுருவாங்க. யூரோப்பியன வந்து 1 நாள் விடுவாங்க. இந்த யுஎஸ், யுகேவும் ஒரே மாரி டைப்பா இருப்பாங்க. அது சிங்கப்பூர் பெர்சனா இருந்துச்சுன்னா பார்த்தீங்கன்னா, அடுத்த 1/2 மணி நேரத்துக்கு ஒரு டைம் அது வந்துருச்சா, வந்துருச்சா, சரியாயிடுச்சா அப்படின்னு மெசேஜ் போட்டுட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு நம்ம மெசேஜ் எடுத்துட்டே இருக்கணும். ஜாப்பனீஸ் வந்து அடுத்த 10 நிமிஷத்துக்கு ஒரு டைம் மெசேஜ் போடுவாங்க. சைனீஸ், ஜாப்பனீஸ் எல்லாம் வந்து 10 நிமிஷத்துக்கு ஒரு டைம் மெசேஜ் போடுவாங்க. அவங்கலாம் வந்து 3 நிமிஷத்துல வந்து கொரியன்ஸ்லாம் கால் பண்ண ஆரம்பிப்பாங்க. என்ன ஆயிடுச்சு? எனக்கு அப்டேட் வேணும். எனி நியூஸ், எனி நியூஸ், எனி நியூஸ்ன்னு போடுவாங்க. இது என்ன ஆகும்னா, ஒருத்தன வந்து எமோஷனலா பயங்கரமா வந்து டென்ஷன் ஆகுற அளவுக்கு இதான் வந்து அந்த ஒரு ப்ராப்ளம் இருக்கும். ஸோ அடுத்தது வந்து நம்ம இப்ப என்ன அ இதுதான் வந்து மைக்ரோ மேனேஜ்மென்ட்டோட ஃபெயிலியரா கூட இருக்கலாம். ஸோ இத நீங்க வந்து ட்ரை பண்ணி சொல்லலாம். மைக்ரோ மேனேஜ்மென்ட் பண்ணா என்ன ஆகும்? இல்ல நார்மலா மேனேஜ்மென்ட் பண்ணா என்ன ஆகும்ன்னு அடுத்தது வந்து எக்ஸ்பீரியன்ஸ வந்து எப்படி வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். பல்வேறு அனுபவங்கள வந்து ஏற்றுக்கொள்ளுதல். அதானும் உங்க கம்ஃபோர்ட் ஜோன்ல இருந்து வெளிய போறதுக்கு நீங்க யோசிக்கணும். முதல்ல வந்து வெளில போம்போது நெறைய நடக்கும். என்ன நடக்கும்னா, நம்ம நம்ம விஷயத்த அங்க வந்து போட்டு போயிடுவோம். அது எதா இருந்தாலும் சரி. நம்ம உடைமைகளா இருக்கலாம், சொல்லா இருக்கலாம், செயலா இருக்கலாம். அங்கங்க விட்டுட்டு வந்துருவோம். செல்ஃபோன விட்டு வந்துரலாம், ஸ்பெக்ஸ விட்டுட்டு வந்துரலாம், ட்ரெஸ்ஸ விட்டு வந்துரலாம். ஒரு அனுபவத்த அங்க வந்து சொல்ட்டு வந்துரலாம். அந்த மாரி நெறைய விஷயம் நம்ம தெரியாம வாய் தவறியாம வளரிட்டு வந்துரலாம். நெறையா. ஆனா அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, அதெல்லாம் கவனம் ஆயிடும். அவேர்னஸ்ல இருப்பீங்க நீங்க. எப்படி அவேர்னஸ்ல இருப்பீங்க அப்படின்னா, எப்படி அவேர்னஸ்ல இருப்பீங்கன்னா, ரொம்ப கேர்ஃபுல்லா இருப்பீங்க. உஷாரா இருப்பீங்க. நெறைய பேர் உஷாரா இருக்க தெரியாது. ஆனா நெறைய பேர் வந்து இத வந்து கற்றல் தான் எல்லாமே. ஏன்னா குழந்தையா இருக்கும்போது எல்லாமே கத்துக்கிறாங்க. இயற்கையா இருக்கிறது எதுவுமே கிடையாது. அதெல்லாம் பொய். ஒரு குழந்தைய காட்டுக்குள்ள வந்துச்சுன்னா சாப்பாடு இல்லாம செத்துரும். இயற்கையாலாம் இருக்காது. ஆடு, மாடு கிடையாது இங்க. மனிதர்களுக்கு வந்து எல்லாமே சொல்லிக் குடுக்கணும். ஸோ இதனால வந்து அப்போ வெளிய போகணும். நீங்க வெளில போனா தான் கத்துக்க முடியும். வெளில போனா கத்துக்கவே முடியாது. அதாவது புதிய சவால்கள், அதாவது புதுசு புதுசா சேலஞ்சஸ்லாம் வரும் வெளில போம்போது. சாப்பாடு இருக்காது, தண்ணி இருக்காது, இல்ல சாப்பாடு, தண்ணி இருந்துச்சுன்னா, சரியான பெர்சன் கூட நீங்க இருக்க முடியாது. இல்ல அந்த பெர்சன் வந்தாங்கன்னா, நொய் 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 நொய்ம்பாங்க. அந்த பெர்சன் வந்து ரொம்ப பிரச்சனை பண்ணுவாங்க. என்னடா இது! யா நம்ம வெளில வந்ததே தப்போ! அப்படின்னு நெனைக்கிற அளவுக்கு நம்மள பண்ணிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி பிரச்சனை இருக்கும். இதெல்லாமே வந்து ஒரு சவால் தான். ஏன் அங்க போனபோது உங்களுக்கான ரெஸ்பான்ஸ் இருக்காது. உங்க எமோஷன்ல கிளற அளவுக்கு நெறைய விஷயம் சொல்லுவாங்க. அதுவும் முக்கியமா உங்களுக்கு அவங்க உடல்ல வந்து ஏதோ பிரச்சனை இருந்துச்சுன்னா, அதனும் ஆ அதனும் ஸ்பெஷல் சிட்டிசன் நம்ம சொல்லுவோம். இந்த மாரி ஸ்பெஷலா நீங்க இருந்தீங்கன்னா, உங்கள இன்னும் அக்யூஸ் பண்ணுவாங்க. பார்வையில அக்யூஸ் பண்ணுவாங்க. பார்க்கும்போது அப்படிம்பாங்க. அப்புறம் பார்வையில ஒரு மாரி பார்வையிலேயே பார்க்க போனா, ஒரு கில்ட்டி ஃபீல நமக்கே கொண்டாடுற மாரி பண்ணுவோம். இந்த மாரி நெறைய பண்ணுவோம். அதெல்லாம் வந்து எமோஷனலா நம்ம எடுத்துக்காம, அந்த விஷயத்தெல்லாம் ஒரு அனுபவமா எடுத்துக்கணும். இந்த சவால்லாம் வரும். நெறைய பேர் வெளியிலயே போமாட்டாங்க.
வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடப்பாங்க. அட அவன் என்ன பண்ண எனக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு தில் இருந்துச்சுன்னு வைங்களேன். என்ட்டலாம் வந்து 2 விஷயம் இருக்கத்துக்கு வந்து நெறைய இருந்துச்சுன்னா, எ அதானும் நெறைய இருந்துச்சுன்னா நம்ம வந்து கௌரவம். நம்ம இன்னொருத்தன் வாய் மேல பல்லு போட்டோம், நாக்கு மேல பல்லு போட்டோம் சொல்ட்டான்னா என்ன பண்றதுன்னா பயத்துல ஆனா இந்த கௌரவம் எதையுமே பார்க்கலன்னா, என்ன இருந்தாலும் இறங்கி அடிக்கலாம். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கலாம். கத்துக்க ஏன்னா ஒருத்தவங்க ஒரு வார்த்தைய சொல்றாங்க, ஒரு செயல செய்றாங்கன்னா, அது வந்து நமக்குரியது இல்ல, அவங்களுக்குரியது. திருப்பி நம்ம ரியாக்ஷன் பண்ணிட்டோம்னா, அது நமக்குரியது. ஏன்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸ நம்ம லேர்ன் பண்ணிர்றோம். உடனே வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ லேர்ன் பண்ணிர்றோம். அதுக்கு தான் வந்து ஒரு சில வார்த்தைகள சொல்லாதம்பாங்க. அதுக்கு நான் நெருப்புனா என்ன சுடுன்னா கேட்போம். ஏன்னா அது சிம்பிளான வார்த்தை. ஆனா அத விட முக்கியம் வந்து ஆ இன்னைக்கு இன்னைக்கு வந்து நாள கூட சொல்ல மாட்டாங்க நெறைய பேரு. இன்னைக்கு என்ன நாள் அப்படின்றத கூட சொல்றதுக்கு கூட பயப்படுவாங்க. ஏன்னா, அது கூட ஒரு பேட் அப்படின்றத நெனைக்கிறாங்க. ஆனா, அதுவும் ஒரு கட்டத்துல தெரியும். அடுத்தது வந்து ஜர்னல் எழுத வந்து முக்கியம். அதுக்கு முன்னாடியே மறுபதில்களை தேடுங்கள். ஆன்சர்ஸ், ஆன்சர் திருப்பி திருப்பி வேற வேற ஆன்சர். அதோட இல்லாம பிற கருத்துகளுக்கும் புதிய அனுபவங்கள வழங்கும். அப்படின்னா, நீங்க வந்து சொல்ற மறுபதில்கள் பி பிறரோட கருத்துக்களுக்கு வந்து ஒரு புதிய எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். புதுவிதமான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஏன்னா நீங்க வெளில போயிட்டு வந்து சொல்லும்போது, நீங்க என்ன மாதிரி ஐடியாலஜில போயிருக்கீங்க? இல்ல நீங்க என்ன மாரி ஐடியாலஜி போனீங்க? நீங்க என்ன மாரி அனுபவத்த கண்டீங்கன்ற விஷயத்த உங்களுக்கு வந்து குடுக்கும். அப்புறம் தொடர்ந்து அத பிரதிபலிக்கணும், ரிஃப்ளெக்ஷன் பண்ணணும் அப்டின்னா, ஜர்னல் எழுதுறதும்பாங்க. கையில எழுதுறது. ஒவ்வொரு நாளும் வந்து முடிவுல வந்து 5 நிமிஷம் எடுத்துக்கொண்டு முக்கியமான அனுபவத்த அதுல எழுதணும். நீங்க கற்றுக்கிட்டத மத்தவங்களுக்கு பகிரணும். நான் சொல்றது அ பகிர்றதுல தப்பில்ல. ஆனா ஒரே பெர்சன்ட்டா எல்லாத்தையும் சொல்ற மாதிரி இல்லாம கொஞ்சம் கொஞ்சம் வேற வேற பகிரலாம். அது மாரி ஸ்டார் அப்படின்ற ஒரு முறைய பயன்படுத்தலாம். அது என்னது ஸ்டார் அப்படின்னா, சிமு சிட்யூவேஷன், டாஸ்க்கு, ஆக்ஷன், ரிசல்ட். இந்த சிட்யூவேஷனுக்கு ஏத்த மாரி இந்த டாஸ்க்க பண்ணி, இந்த டாஸ்க்க எடுத்துக்கிட்டு ஆக்ஷன் பண்ணி ரிசல்ட்ட கொண்டாடுறது. நான் முன்னாடி சொல்லியிருந்தேன். அந்த சிட்யூவேஷன் எனக்கு வரல. அந்த ப்ராப்ளம்க்கான சிட்யூவேஷன் எனக்கு வரும்போது, நான் ஒரு டாஸ்க் எடுத்தேன். அந்த ஆக்ஷன்லாம் குடுத்தேன். எனக்கு ரிசல்ட் கிடைச்சு எனக்கு சக்சஸ் ஆனுச்சு. அந்த சிட்யூவேஷனுக்கு ஏத்த மாரி தான் பண்ணலாம். இதெல்லாம் யாரால பண்ண முடியும்னா, இன்டெலிஜென்ட் கொஸ்டின் இருந்தா பண்ணலாம். பை எக்ஸ்பீரியன்ஸும் பண்ணலாம். இன்டெலிஜென்ட் கொஸ்டினும் பண்ணலாம். எக்ஸ்பீரியன்ஸே எல்லாத்தையுமே கொண்டாந்துராது. ஏன்னா, அதுக்கு முன்னாடி இருந்தவங்க யாருக்குமே அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காது. இன்டெலிஜென்ட் கொஸ்டின் வழியால தான் கொண்டாட முடியும். எல்லாத்தையும் எக்ஸ்பீரியன்ஸ் கொஸ்டின் வழியால கொண்டாட முடியாது. ஸோ இன்டெலிஜென்ட் கொஸ்டின்டும் தேவை. எமோஷனல் கொஸ்டின்டும் தேவை. அது மாரி நெறைய விஷயங்கள் தேவைப்படுது. அப்புறம் வந்து உங்களோட துணை அக்கவுண்டிங் பார்ட்னர் அல்லது மென்டர்கள வந்து நீங்க தேட ஆரம்பிக்கணும். ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸ் குடுக்குறதுக்காக மென்டர்கள வந்து நெறைய தேடணும். ஸோ எப்படி மென்டர் வந்து அவங்களோட அனுபவங்கள சொல்லுவாங்க. அவங்க வந்து நேரடியா பாடங்களையும், கதைகளையும் வந்து சொல்லிக் குடுக்குறத நீங்க கேட்கணும். அது நீங்க கேட்டதுக்கு அப்புறம் என்ன ஆகும்னா, இந்த காதுல வாங்கி இந்த காதுல விட்டு போயிருவீங்க. அப்ப என்ன பண்ணணும்னா, அந்த விஷயத்த உங்க கூட வேலை செய்றவங்க, இல்ல உங்களுக்கு தெரிஞ்சவங்க யார்கிட்ட சொன்னா உங்களுக்கு பாதகம் வராதோ, அத சொல்லி அனாலிசிஸ் பண்ணி பேசலாம். இல்ல 2 பேர் ஆமா சாமிட்ட போட்டு போவாங்க. 2 பேர் உங்களுக்கு பாசிட்டிவ் கருத்துக்கள சொல்லுவாங்க. 2 பேர் நெகட்டிவ் கருத்துக்கள சொல்லுவாங்க. சொன்னது மொத்தமா வீணா போனது, வேஸ்ட்டு. கம்ப்ளீட்டா காலி பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஏன்னா, அவங்க பெட்டர் அப்படின்னு நினைப்பாங்க. எல்லாத்துக்கும் மாற்று கருத்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, எல்லாத்தையும் பெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. ஸோ, அப்ப வந்து அந்தந்த அனுபவம் உங்களுக்கு யூஸ் ஆகும். ஒரு பாசிட்டிவ்ல இருக்கவங்க ஒருத்தங்க என்ன சொல்றாங்க, அதையும் நீங்க அனுபவிக்க முடியும். நெகட்டிவா எப்படி சொல்றாங்கன்றத அனுபவிக்க முடியும். அதெல்லாம் நேர்மறை. பாசிட்டிவ் தாட்ஸ், நெகட்டிவ் தாட்ஸ், எக்ஸ்பிரஷன்ஸ் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸஸ் சொல்ல அதற்கோட கலவை வந்து உங்களுக்கு என்ன பண்ணணும், புது அனுபவத்த உங்களுக்கு கத்துக் குடுக்கும். ஸோ அடுத்தது வந்து இணைய செயல்பாடு. இது ரொம்ப முக்கியம். உங்களோட வந்து உங்களோட எக்ஸ்கியூவ மேம்படுத்த ஒரு பகுதியை மேம்படுத்த ஒரு 2 நிமிஷம் எடுத்துக்கங்க. அதான வந்து எக்ஸ்பீரியன்ஸ்.
உங்களோட அனுபவத்தை. உங்க கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து இப்ப வெளியில போகணும். இந்த பிரதிபலிப்பு அந்த அதனும் எக்ஸ்பீரியன்ஸை விட்டு நீங்க வெளில போய் பாருங்க. அது மாதிரி நீங்க எப்படி போகணும்னா, இப்போ உங்க வீட்டுல இருக்கீங்க அப்படின்னா பக்கத்துல இருக்க ஏதாச்சும் ஒரு பீச் இல்ல மலைகள், டிஃப்ரெண்டான ஒரு என்வாயர்மெண்ட்ல. ஏன்னா இங்க நீங்க கடைக்கு போனாலும் சரி, நீங்க டி நகர்ல கடைக்கு போனாலும் சரி, பாரிஸ்ல போனாலும் சரி, எந்த கடையும் ஒரே மாதிரி தான் இருக்கும். கடத்தரு அந்த இடத்துக்கு போகக்கூடாது. இப்ப வந்து பீச்ல இருக்காங்க, பீச் சைட்ல இருக்காங்க அப்படின்னா அவங்க மலைகள் சைடுக்கு போகலாம். மலை சார்ந்த இடத்துக்கு போகலாம். மலை சார்ந்த இடத்துல இருக்காங்கன்னா அவங்க பீச் சைடு போகலாம். ஏன்னா அவங்க 24 மணி நேரம் மலை சார்ந்த இடத்துல இருந்திருப்பாங்க. அவங்களோட கம்ஃபர்ட் ஜோன் அதான் இருக்கும். ஆனா பீச் சைடு இருக்காது. உப்பு காத்து டிஃப்ரெண்டா இருக்கும். தண்ணி வரும், அலை வரும். அதோட பல்சன் தெரியும். அவனே மீனவனா இருந்தானா பீச்ல இருக்கிறது வந்து தெரியாது. அவங்க மலையில ஏறினாதான் தெரியும். இப்போ நம்ம 2ம் இல்ல. நம்ம கீழே தான் இருக்கோம். நார்மலா பிளாட் ஜோன்ல இருக்கோம். எதுவுமே பீச் சைடும் இல்ல, மலை சைடும் இல்ல. நம்ம பீச் சைடோ, மலை சைடோ போய் பார்க்கலாம். அருமையா இருக்கும். ஏன்னா என்வாயர்மெண்ட் வந்து புதுசாக்கும் போது உங்களை எண்ணங்களும் புதுசாகும். சோ இதுதான் முக்கியம். அடுத்தது வந்து ஆஹ் அனுபவத்திறன்ல நிஜ வாழ்க்கை ஒரு சிலதை பார்ப்போம். இப்ப வந்து ஒரு வேலை இடத்துல என்ன இந்த அனுபவம் கொடுக்கும் அப்படின்னா, கம்யூனிட்டி. இந்த கம்யூனிட்டியில வந்து நிறைய பேர் தகராறு பண்ணுவாங்க, தப்பு செய்வாங்க, அடி தடி சண்டை எல்லாம் இருப்பாங்க. சரி பண்றதுக்கு உதவும். அது மாதிரி பல்வேறு கலாச்சார குழுக்களை வந்து கையாளுறதுக்கு வந்து முந்தைய அனுபவங்கள் வந்து பயன்படும். கலாச்சாரங்கள்னா டிஃப்ரெண்ட் கல்ச்சர்ல வந்திருப்பாங்க. ஒருத்தங்க வந்து கேரளாலேருந்து வந்திருப்பாங்க. ஃபுல்லா ஃபிஷ் இல்லாட்டி வந்து அரிசிலாம் வேற மாதிரி சாப்பிடுவாங்க. ஒருத்தங்க ஆந்திராலேருந்து வந்திருப்பாங்க. அரிசிலாம் ரொம்ப சாஃப்டா இருக்கும், நீட்டா இருக்கும் ஆந்திரால. டிஃப்ரெண்டா ரைஸ் ஃபுட் இன்டேக் பண்றது, இது மாதிரி அவங்க கலாச்சாரங்கள் மாறும். அவங்க ட்ரெஸ்ஸிங் பண்ற திங்ஸ், உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இடம், இந்த 3மே அவங்களோட ஸ்டைல் மாறும் வந்தோடனே. இவங்க கேரளாலேருந்து வராங்க, ஆந்திராலேருந்து வராங்க, தமிழ்நாட்டிலேருந்து வராங்கன்னா ஒரு இடத்துக்கு போய் தங்கும்போது 3 பேருமே 3 விதமான கான்செப்ட்ல பண்ணுவாங்க. சோ அந்த கலாச்சாரத்தோடத வந்து ஒருத்தங்க பண்றது இன்னொருத்தவங்களுக்கு பிடிக்காமயே போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்ல ஒருத்தவங்களுக்கு பிடிச்சி கத்துக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து உங்களோட அனுபவத்துல வந்து பண்ணிக்கலாம். அடுத்தது மூத்த நிலை. அதுல ஒரு சிறந்த தலைவர்கள் வந்து தோல்வி அடைஞ்சிருப்பாங்க. அந்த அனுபவங்களை வந்து நம்ம வெற்றியா மாற்றுறது எப்படி மாற்றலாம், ஏன் தோல்வி அடைஞ்சிருக்காங்கன்னா பகுப்பாய்வு செய்து அது தோல்விகளை வந்து வெற்றி அடைஞ்ச மாதிரி மாற்றலாம். அடுத்தது வந்து தனிப்பட்ட வளர்ச்சி. அது எப்படின்னா, ஒரு பின்னடைவும் நீங்க பேக் எடுக்கிறீங்க. ஒரு இடத்துல போறாங்க, தோல்வி அடைகிறாங்கன்னா அதை திருப்பி ஒரு சக்சஸா கொண்டு போகலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு வாய்ப்பா நீங்க அதை யோசிக்கலாம். ஒரு வெற்றிகரமான ஆளுமை ஒரு நிறுவனம் பத்தி நம்ம சொல்லலாம். எப்படின்னா, ஒரு சில கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு பிரம்மாண்டமா இருக்கும். ஆனா முத எப்படி ஆரம்பிச்சாங்கன்றது யாருக்குமே தெரியாது. அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாங்க, தீவிரமா பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த நிலைமைக்கு வந்திருப்பாங்க. இப்ப வந்து நம்ம அடுத்ததுக்கு வர போறோம். ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் தான் அனுபவம். அனுபவத்தை வந்து அளவீடு செய்தல், அப்புறம் நிரந்தரமா அதை எப்படி கையாளணும் அப்படின்றத சொல்லுவோம். அனுபவம் மாற்றம் அடையும், அளவிட வந்து மேம்படுத்தவும் முடியும். அது எப்படின்றத சொல்லுவோம். சுய மதிப்பீட்டு கருவிகளை வந்து பயன்படுத்தணும். அது என்னது சுய மதிப்பீட்டு கருவி? அளவிடுதல் எப்படி பண்ண முடியும்? சுய மதிப்பீட்டு கருவி.
ஸ்வாட் அனாலிசிஸ்ன்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு என்ன த்ரெட்ஸ் இருக்கு, அதான உங்களுக்கு என்ன வந்து யார் உங்களுக்கு யாருனால உங்களுக்கு மற்றவர்களால உங்களுக்கு எப்படி துன்பம் நேரும், உங்களால மற்றவங்களுக்கு எப்படி துன்பம் நேரும், இல்லாட்டி நீங்க வந்து சேஃபர் ஜோன்ல இருக்கீங்களா, உங்க அனுபவம் எப்படி இருக்கும், ஆப்பர்ச்சுனிட்டி என்ன இருக்கும், எதுல ஸ்ட்ரென்த்தா இருக்கீங்க, ஸ்ட்ரென்த் ஆனா எதுலலாம் வந்து உங்களை அசைக்கவே முடியாம இருக்கீங்க, இதெல்லாம் வந்து அளவிடுற கருவி எப்படின்னா உங்களோட அனுபவத்தை அளவிடுற கருவி. சுய மதிப்பீட்டு இது மட்டும் இல்ல, இந்த மாதிரி ஸ்வாட் அனாலிசிஸ் மாதிரி ஏகப்பட்ட அனாலிசிஸ் இருக்கு. உங்கள் சக ஊழியர்கள் வந்து கருத்துக்களை வந்து நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கணும். ஸோ அது மூலமா அப்புறம் நிரந்தரமா கையாளுதல் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. நிரந்தரமா கையாளுதல் அப்படின்றது வந்து நீங்க கற்றல் வாழ்க்கையை வந்து தொடர்ந்துகிட்டே இருக்கணும். திருப்பி திருப்பி கற்றுக்கிட்டே இருக்கணும் எவ்ரிடே. அதான ஒரு பெரிய நிகழ்வு இருந்தா தான் நான் கத்துப்பேன். ஒரு பெரிய விஷயத்துல தான் நான் கத்துப்பேன்னு இல்லாம, ஒரு விஷயத்த ஒருத்தங்க சொல்றாங்க, செய்றாங்க அப்படின்னா, அந்த விஷயத்துலயும் நீங்க கத்துக்கலாம். ஏன்னா வந்து கத்துக்கிறது அப்படின்றது வந்து நெறைய மாறுபடும். ஒருத்தங்களுக்கு ஒருத்தங்களுக்கு கத்துக்கிறது மாறுபடும். ஒருத்தவங்க வந்து எதார்த்தமா சூழல் எடுத்துட்டு போயிடுவாங்க. அது கத்துக்கிற சூழல்னு இன்னொருத்தவங்க இருப்பாங்க. முன்னாடிலாம் எனக்கு வந்து யாராச்சும் ஒரு சண்டை போட்டாங்கன்னா, அத வந்து எமோஷனலா ஹேண்டில் பண்ணுவேன். அதுக்கு முன்னாடி வந்து ஐடியாலஜி இருந்துச்சு. வேற மாரி இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி அண்டர்ஸ்டா இன்டெலிஜென்ஸா பண்ணேன். அப்புறம் எமோஷனலா பண்ணேன். இப்ப அத கன்டென்ட்டா பண்றேன். அப்ப என்னோட காலம் வந்து டிஃபரெண்ட் ஆகுது. ஒரு ஒரு காலத்துக்கும் ஒரு ஒரு மாரி இருக்கு. முன்னாடிலாம் ஒரு விஷயத்த விவாதம் பண்ணோம்னா, அது வந்து ஒரு எமோஷனல் தாக்கத்தோட முடிஞ்சிடும், கட் ஆயிடும். ஆனா, இப்ப அந்த விவாதம் வந்து நான் கன்டென்ட்டா பார்க்குறேன். அந்த மாதிரி நீங்க அந்த கன்டென்ட்ட அனுபவங்களா எப்படி நான் மத்தவங்களுக்கு சொல்ல முடியும்னு பார்க்குறேன். இப்ப நான் விவாதம் பண்றதே எனக்கு கன்டென்ட்டா மாறுது. அதெல்லாம் அனுபவங்களா மாறி உங்கள்ட்ட சொல்றதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்குது. இதான் சொல்றோம். அடுத்தது வந்து அதுக்குன்னு ஒரு பெரிய நிகழ்வு இருக்கணும். அப்பதான் என்னோட அனுபவம் கிடைக்கும் அப்படிலாம் இல்ல. தினம் தினம் என்ன நடக்குதோ அது எல்லாமே கன்டென்ட் மாரி. அது எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ் மாரி. அத நம்ம வந்து பதிவு செய்யலாம். YouTube, Instagram நெறைய இருக்கு பதிவு செய்றது. ஏன்னா உங்களோட வாழ்க்கை எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஸோ 80 வயசுல கேட்கும், "நீ என்ன பண்ண? உண்மையாலுமே நீ ஃபாரின் போனியான்னு?" கேட்டா, "இங்க பாரு வீடியோ இருக்கு ஃபாரின் போனேன்." காட்டலாம். சும்மா எதுவுமே இல்லாம எக்ஸ்பீரியன்ஸே இல்லாம பண்ணீங்கன்னா, எதுவுமே காட்டாது. அடுத்தது வந்து தன்னுடைய வந்து ஆ அதான உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ மேம்படுத்துறதுக்கு 2 வந்து இலக்கு கோல்ஸ் வந்து செட் பண்ணிக்கங்க. 2 கோல்ஸ். என்னோட கோல நான் செட் பண்றேன். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம இது முடிஞ்ச உடனே கேரியர் கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகுது. அடுத்தது வந்து NEP நேஷனல் எஜுகேஷன் பாலிசி. அத பத்தி நம்ம பேசலாம்னு இருக்கோம். ஸோ நான் உங்கள்ட்ட டிஸ்கனெக்ட் பண்ணோம்னா, நெக்ஸ்ட் செஷன் வந்து NEP பத்தி வரும். ஸோ அத பத்தி நான் ட்ரெய்னிங் குடுக்கலாம் அப்டின்ட்டு இருக்கேன். ஸோ ஈவன் யாருமே வரல. நானா இருந்தா கூட ட்ரெய்னிங் குடுப்பேன். ஒருத்தங்க 2 பேரா. இது வந்து எதான் ரெக்கார்டட் ப்ரோகிராம். இது YouTubeக்காக நான் பண்றேன். ஸோ இலவசமா வந்தவங்க பண்ணிக்கலாம். இது YouTubeல போடுறதுக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஒரு விஷயத்த நான் இந்த இலக்க அடைகிறேன். அடுத்த இலக்கு வந்து எனக்கு ஒரு வண்டி வாங்கலாம் அப்படின்னு பார்க்குறேன். அப்போ வந்து இவங்க சொல்லியிருக்காங்க. ஜான்வரி அ அதுக்கு முன்னாடி நான் அனாலிசிஸ் பண்ணோம். அந்த வண்டி வாங்குறதுன்னா 1 மாசமா அனலைசிஸ் பண்ணி இந்த வண்டி தான் அப்படின்னு மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணா தான் ஜனவரி மாசம். அதானோ தை மாதம் வண்டி வந்து கட்டி வாங்குறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கும். அப்ப இந்த வந்து வண்டி வாங்குறதுக்கான ஆயத்தங்கள் மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்றதுக்கு ரெடி ஆகுது. அதுக்கான வாய்ப்ப நான் பார்த்துட்டு இருக்கேன். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு அனுபவம் அப்படின்னு சொல்லலாம். அனுபவத்த வந்து 2 இலக்கா நான் தேர்ந்தெடுத்துக்கிறேன். டிசம்பர் மாசம் என்ன பண்ணணும்? நாளையிலேருந்து அடுத்த 30 நாள் என்ன பண்ணணுன்றத அந்த கோல நான் செட் பண்ண ஆரம்பிக்கிறேன். அந்த 1 மாசத்துக்கு. ஸோ இது மாரி உங்களோட கோலையும் நீங்க எழுதுங்க. அடுத்த 30 நாள் இன்னைக்கு நைட் வந்து நீங்க எழுதி எனக்கு குடுக்கணும். என்னென்ன கோல்லாம் என்னென்ன செட் பண்ண போறீங்க? அடுத்த 30 நாளைக்கு கோல் எப்படி செட் பண்ண போறீங்கன்னு எழுதி எனக்கு அனுப்புங்க தனிப்பட்ட முறையில. இத நீங்க எழுதும்போது என்ன ஆகும்னா, அடுத்த 1 மாசத்துல நான் என்ன இந்த 1 மாசம் 30 நாள்
உங்களோட ஏர்னிங் எவ்வளவு ஸ்பெண்ட் பண்ணீங்க, எவ்வளவு கையிருப்பு இருக்கு, இதெல்லாமே எழுதலாம். அதோட இல்லாம நம்ம இப்ப எக்ஸ்பீரியன்ஸ் தான் பண்ண போறோம். இந்த எக்ஸ்பீரியன்ஸ் கொஸ்டின்ல வந்து நீங்க வந்து அனுபவத்தை வந்து எடுக்கணும் அப்படின்னா ஏதாச்சும் கடந்த 30 மாதங்கள்ல வந்து வெளியில போனீங்களா எங்கேயாச்சும் அப்படின்னு யோசிங்க. இல்ல வெளியில போவே இல்லைன்னா போங்க. ரொம்ப பக்கத்துல தான் இருக்கு பீச். ரொம்ப பெரிய விஷயம் இல்ல. காலைல போன் எடுத்துட்டு நம்ம பைக் எடுத்துட்டு போனோம்னா பீச்ல போய் உட்காந்துட்டு அங்க வந்து ஃபுட்டு மத்தியானம் அங்கேயே சாப்பிட்டுட்டு சாயந்தரம் வீட்டுக்கு வரலாம். ஸோ வீட்டிலேயே இருக்கணுன்ற அவசியம் இல்லை. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா வீட்டை பார்த்துக்கிறேன்னு சொல்லி வீட்டிலேயே இருப்பாங்க. அப்படின்னா வீடு ஒன்றும் ஓடி போயிடாது எங்கேயும். ஸோ அதுக்கு நீங்க வந்து வெளியில போறதுக்கான ப்ராக்டிஸ்லாம் பண்ணலாம். இதோ சாக்ரிஃபைஸ் பண்றாம்பாங்க. இது யாரையுமே சாக்ரிஃபைஸ் பண்ணல. வந்து நம்ம சொல்ற மாதிரி நண்பர் எப்பயுமே சொல்லுவாரு. நீ எங்கேயுமே சாக்ரிஃபைஸ் கிடையாது. ஸோ அதுக்கான திட்டங்கள் வந்து இருந்துட்டே இருக்கும். நம்ம போய் பண்ணலாம். எல்லாம் ஒண்ணு. ஸோ அதனால உங்களோட கோல்ஸை வந்து ஏதுங்க, வெளில போறீங்களா, என்ன பண்ண போறீங்க அப்படிலாம் ஏனுங்க. ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி. எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் நம்ம சொல்ல வந்தோம். ஸோ இதை தவிர்த்து இன்னும் நிறைய இருக்கு எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்ல போனா. இல்ல உங்களுக்கு வந்து இன்னைக்கு எக்ஸ்பீரியன்ஸ்னா அனுபவம். அனுபவம் தான் வந்து முக்கியமானது. இந்த அனுபவங்கள் தான் வந்து நம்ம வாழ்க்கையே ஆக்சுவலா நம்ம வாழ்க்கையில நம்ம அனுபவம் அப்படின்னு ஒரு சில பேரை கேட்டா நான் வெளிநாடு போனதே இல்லம்மாங்க. வாழ்க்கையிலே வெளிநாடு போனது இல்லம்மாங்க. ஏன்னா அதுக்கு முயற்சி கூட பண்ணியிருக்க மாட்டாங்க. எண்ணங்கள் கூட உதிச்சிருக்காது. 70, 80 வயசுல போய் வெளிநாடு போக முடியும்? இந்த சமயத்துல தானே போக முடியும். ஓகே. ஸோ இப்ப அனுபவம் ஒரே நிமிஷம். ஸோ இப்ப நான் வந்து அனுபவம் அப்படிங்கிறது வந்து ஒரு விஷயம் சொல்றேன். கண்ணதாசன் வந்து ஒரு அனுபவத்தை அதான எக்ஸ்பீரியன்ஸ் கொஸ்டின்ட்ட ஒரு விதமா சொல்லியிருக்காரு. ஸோ அதை வந்து உங்களுக்கு இந்த டைம் நான் சொல்றதுக்கு ரொம்ப ஆசைப்படுறேன். அவர் என்ன எழுதியிருக்காருன்னா, அனுபவமே கடவுள் அப்படின்றார். அனுபவத்தை வந்து கடவுளோட ஒப்பிடுறாரு. பிறப்பில் வருவது யாதெனில் கேட்டேன், பிறந்து பாரென இறைவன் படைத்தான். அப்படின்னா நீங்க பிறந்தா என்ன ஆகும் அப்படின்னா பிறந்து பாருன்றாங்க இறைவன். படிப்பென செல்வது யாதென கேட்டேன், படித்து பாரென இறைவன் பணித்தான். படிச்சா என்ன ஆகும் அப்படின்னா நீங்க படிச்சு பாருன்றான். அறிவென செல்வது யாதென்று கேட்டேன், அறிந்து பாருன்னு சொன்னான். ஒரு விஷயம் என்ன, எதுக்காக நான் தெரிஞ்சுக்கணும்ன்றத அது தெரிஞ்சுக்கிட்டு பாருங்க. சோ இந்த விஷயம் தான். ஏன்னா தமிழுக்கே மொழிபெயர்க்க வேண்டியதா இருக்கு. வேற வழி இல்ல. அழித்து பார் என இறைவன் படைத்தான். அதானோ சரி. அறிவென சொல்வது யாதென கேட்டேன், அறிந்து பார். அதான் அன்பென படுவது என்ன, அன்புனா என்ன அப்படின்னு அழித்து பாருன இறைவன் கேட்டான். அன்புனா என்னன்னு கேட்கும்போது அன்பை வந்து நீ திருப்பியும் குடித்து பாரு. அன்பு எப்படி இருக்கும்னு கேட்டா நீங்க அன்பை கொடுத்தாதான் அன்பு திருப்பி ரிட்டர்ன் வரும். நாய்க்குட்டிக்கெல்லாம் அன்போட பாசமோட ஒரு டைம் கொடுத்தீங்கன்னா அது 100 டைம் அன்பு காட்டும். பாசம் என்பது யார் என்று கேட்டேன், பகிர்ந்து பார் என இறைவன் சொன்னான். பாசம்னா என்னன்னு கேட்டா ஒரு விஷயத்த நீங்க சாப்பாடு இருந்தா கூட பகிர்ந்து பாருங்க. இந்த சாப்பாட்டை கொடுத்து பாருங்க. உங்கள்கிட்ட இருக்க ஒரு விஷயத்த அவங்கள்ட்ட ஷேர் பண்ணுங்க. பாசம்னா என்னன்னு தெரிய ஆரம்பிக்கும் அப்படின்றாங்க. மனையால் சுகம் என யாதனின்னு கேட்டேன், மணந்து பாருன இறைவன் சொன்னான். இதை வந்து சொல்றதுக்கு இல்லை. என்ன ஒண்ணுன்னா ஒரு கல்யாணம் ஆயிட்டு அதோட சுகம் எப்படி இருக்கும்னா நீ கல்யாணம் பண்ணி பார்த்தாதான் தெரியும், இல்லாட்டி தெரியாது அப்படின்றாங்க. பிள்ளைகள் என்பது யாதனை கேட்டேன், பெற்றுப்பார் என இறைவன் படித்தான்.
இந்த பிள்ளைங்களாம் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம ஐடியாலஜில யோசிக்க முடியாது. பெற்றுப்பார் என்ன இறைவன் படைத்தான் சொல்றாங்க. முதுமை என்பது யாதனை கேட்டேன், முதிர்ந்து பாருன இறைவன் படைத்தான். முதிர்ந்து பார்க்கணும்ன்றாங்க. வறுமை என்பது யாதனை கேட்டேன், வாடி பாருன இறைவன் சொன்னான். வறுமைன்னா என்னன்னு கேக்குறேன். வறுமையில இருப்பாங்க, எப்படி இருப்பாங்க? 4 நாள் சாப்பிடாம இருந்து பாருங்க. 4 பேர்கிட்ட கடன் வாங்கி பாருங்க. புதிய ஊருக்கு போங்க. நீங்க யாருன்னே ஐடென்டிஃபை பண்ணாதீங்க. சாப்பாட்டுக்கே வழி இல்லாம இருந்து பாருங்க. எப்படி வறுமைனா என்னன்றது தெரியும். அதுதான் வறுமை என்பது யாரென கேட்டேன், வாடி பாருன இறைவன் கேட்டான்றான். அடுத்தது இறப்பின் பின்னது யாது என கேட்டேன், இறந்து பாருன இறைவன் சொன்னான். அட பாவீங்களா, அதை கொடையா அப்படின்ற மாதிரி இருக்கான். அனுபவிப்பதே தான் அறிவது வாழ்க்கையனின் ஆண்டவனே நீ ஏன் என கேட்டேன். அதான என்னன்னா, அனுபவிப்பதே தான் அறிவது. அனுபவித்துதான் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும் அந்த வாழ்க்கையிலன்னா, ஆண்டவனே நீ எதுக்காக இருக்க அப்படின்னு கேட்டேன். ஆண்டவன் சற்று அருகி நெருங்கி கிட்ட பாக்குறான். அனுபவமே என்பதே நான் தான்டா அப்படிங்கிறான் ஆண்டவன். ஸோ என்ன அழகா கண்ணதாசன் சொல்லியிருக்காரு. இது ஒரு ஆப்டான எக்ஸ்பீரியன்ஸ் கொஸ்டின்ல வரும். அனுபவ நுண்ணறிவுல வரும். கண்ணதாசனோட அனுபவ நுண்ணறிவு வேற லெவல்ல இருக்குன்னு சொல்லலாம். ரொம்ப ரொம்ப நன்றி. நேரம் முடிந்து விட்டதால் நம்ம அடுத்த பகுதிக்கு போடலாம். அடுத்தது NEP நேஷனல் எஜுகேஷன் பாலிசி பத்தி பேச போறோம். ரொம்ப ரொம்ப நன்றி. முடிவுரை சொல்லிடுறேன். நல்லதை சிந்தித்து, நல்ல எண்ணங்களை வளர்த்து, நல்லதை பார்த்து, நல்லதை கேட்டு, நல்லதை நுகர்ந்து, நல்லதை பேசி, நல்லதை படித்து, நல்ல செயல்களை செய்து, நல்லதை பிறருக்கு பகிர்ந்து, நாமும் மகிழ்ச்சியாக இருப்போம், பிறரையும் மகிழ்வுற செய்வோம்னு சொல்லி முடிக்கிறேன். யாழி குருகுலம் சென்னையில இருந்து உங்கள் அர்ஜுன் செய்தார். மீண்டும் நாளை காலை 5 மணிக்கு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.